श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्माप्तलक्षणयदिद्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीकृष्णब्रह्मतन्त्रोत्तमगुरुकरुणावाप्तसक्राङ्गभाष्यं वैराग्याचारवार्धौ वरदपदमुखे लक्ष्मणेन स्तवारम् श्रीवागीशात्ततुर्यं षडर्पिगजराड्वेदचूडार्घ्यमूर्तिन्नूतनं श्रीरङ्गनाथं कलिबदनगुरुं ब्रह्मतन्त्रं श्रयामः। नव्यः श्रीरङ्गनाथाद्यानध्यात्मग्रन्थबोधकान् पूर्वाचार्यान् अहं वन्दे प्रणम्र मनसा सदा श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रायप्रवदने पुंसां पौनःपुण्यं निवारयन् हस्तश्रीरङ्गभर्तुर्माम् अव्यादभयमुद्रितः उल्लासपल्लवितपालितसप्तलोकी निर्वाहकोरकितनेम कटाक्षलीला श्रीरङ्गहर्मिदलमङ्गलदीपरेखां श्रीरङ्गराजमहिषीं श्रियमाश्रयामः। विभागे निगमान्तार्घ्यविष्णुपादसमुद्भवां रहस्यत्रयसाराख्यान्तिस्रोतसमकल्मषाम् अविज्ञातं विजानतां विज्ञातमविजानतां रहस्यत्रयसाराख्यं परं ब्रह्मास्तु मे हृदि श्रीरन्नदो पुल् திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியில் ஓரொன்னதானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ் வைஷாகே ரோஹிணி ஜாதம் காஷ்யபான்வய பாரதேஹ இந்தும் ஸ்ரீ புண்டரீகாம் சங்கோஷ்டி பூர்ணமஹம் பஜே. தத்துவங்களெல்லாம் தகவால் அறிவித்து முக்தி வழி தந்தார் மொய்கழலே அத்திவத்தில் ஆறாமுதமரா இருநிலத்தில் பொன்னுரைத்தார் தார முதலா ஓதுவித்தார் தாம். தத்துவமாத்திருக்கை இதில் இந்த 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 ரகசியத்தில் சுவாமி தேசிகன் என்னென்ன ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளை எடுத்து எப்படி உபயோகப்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறத நாம் அனுபவிச்சுட்டு வரோம். அந்த ரீதியாக இந்த தத்துவ மாத்திருக்கைங்கிற ரகசியம், மாத்திருக்கா அப்படிங்கிற சப்தத்துக்கு அக்ஷரமாலான்னு பேர். இந்த மாத்திருக்கையானது ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் மொத்தம் ஒரே நிமிஷம் 51 அக்ஷரங்கள் இருக்குது. அது 51 அக்ஷரங்களை ஒரு அக்ஷரத்துக்கு ஒரு வாக்கியம் வீதமாக 51 வாக்கியங்களில் இந்த கிரந்தத்தை பண்ணியிருக்கார். அதில் இந்த தத்துவங்களில் 3 விதமான தத்துவம், ஈஸ்வர தத்துவம், சேதன தத்துவம், அச்சேதன தத்துவம் அப்படிங்கிறதாக 3 தத்துவம். அதில் முதல்ல ஈஸ்வர தத்துவமானது 5 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. பரவியூக விபவ அந்தர்யாமை அர்ச்சை அப்படின்னு. சேதன தத்துவமானது பக்தர் முக்தர் நித்தியர்னு 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அச்சேதன தத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது 30வது சூர்ணிகை. இப்படி பரமசேஷியாயும் துவாரசேஷியுமாய உள்ள பர அவர ஆத்மாக்கள் இருவரிலும் வேறுபட்ட அச்சேதன தத்துவம் திரிகுணமென்னும் அத்திரிகுணமென்றும் 2 வகையாயிருக்கும். அதில் அத்திரிகுணம் காலமென்னும் சுத்த சத்துவமென்னும் 2 வகையாயிருக்கும். தத்துவத்தை அச்சேதன தத்துவங்கிறது 2ஆக பிரித்தார். திரிகுண தத்துவம்னு ஒன்று, அத்திரிகுண தத்துவம்னு ஒன்று. அதில் திரிகுண தத்துவத்துக்கு பிரகிருத்தின்னு பேர். அத்திரிகுணத்தில் காலம் சுத்த சத்துவம்னு 2 விஷயம் வரும். இது எப்படி இருக்குது அப்படின்னார். இதில் அச்சேதன திரவியமான தர்மபோத ஞானத்தோடே கூட 4 வகைன்னு என்னலாக இருக்க இத்தை சரீரமாக கொள்ளாமையாலும் பிரயோஜன விசேஷத்தாலும் இவை 3ஐயும் வகுத்து அனுசந்தித்தார்கள். சரி, அப்போ திரிகுணம் காலம் சுத்த சத்துவம் தர்மபூத ஜானம் 4 அச்சேதனமாக இருந்தாலும் இங்கே திரிவித சேதன திரிவித அச்சேதனன்னு சாதிச்சார் பாஷ்யக்கார. சுவாதீன திரிவித சேதன அப்படின்னு அச்சேதனத்தில் 3 தான் சாதிச்சார். 4 இருக்கேன்னு கேட்டுண்டார். அதுக்கு காரணம் தர்மபூத ஜானத்தை தர்மபூத ஜானத்துக்கு அச்சேதனத்துவம் இருக்குது, சுயம்பிரகா இதுவும் இருக்குங்கிறதுனால அஜடத்துவம் இருக்கிறதுனால அதை தனியாக வச்சுருக்க அச்சேதன வகுப்புக்குள்ளே தான் இருக்கும். சரி, அதில் இந்த திரிகுணம் எப்படி இருக்குங்கிறார். இத்திரிகுணத்தினுடைய காரணதிகையும் காரியதிகையும் கூட பிரகிருதி மானாங்கார மனங்கள் பொறியைம்புலனும்
பொங்கைம்புலனும் பொறியைந்தும் கர்மேந்திரியம் ஐம்பூதமென்னு பிரித்து சாஸ்திரம் சொல்லா நிற்கும். இந்த பிரகிருதி இருக்க, பிரகிருதிங்கிறது 24 தத்துவம். அந்த 24 தத்துவங்களில் பூர்வ விஷயம் உத்தரத்துக்கு காரணமாக நிற்கும். அதனால் பிரகிருதி விகிருதி பிரகிருதி விகிருதின்னு 3ஆக பிரித்தார்கள். சில கேவல பிரகிருதிகளாய், சில கேவல விகிருதிகளாய், சில பிரகிருதி விகிருதிகளாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திரங்களில் காட்டப்பட்டிருக்கு. அதில் இந்த ஒன்றுக்கு ஒன்று காரணாவஸ்தையாக இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக ஆழ்வார் திருவாய்மொழியில் சாதிச்சதான ஸ்ரீசுக்தி எழுக்கிறார். பிரகிருதி மானாங்கார மங்கவொட்டொன் மாமாயை திருமாலிருஞ்சோலமேய நங்கள் கோனே யானே நீயாகி என்னை அளித்தானே பொங்கையும் புலனும் பொறியைந்தும் கர்மேந்திரியம் ஐம்பூதம் இங்கு உயிரே பிரகிருதி மானாங்கார மனங்களே அப்படின்னு ஆழ்வார் மானாங்கார மகனங்கள், பிரகிருதி மானாங்கார மகனங்கள், பொங்கைம்புலனும் பொறியைந்தும் கர்மேந்திரியமும். அதனால் மாமாயை நங்கள் கோனே யானா என்ன எழுத்தானே. பொங்கு ஐம்புலன்னா பஞ்சேந்திரியங்கள், பஞ்சேந்திரியங்களுக்கு பொறி ஐந்தும் கர்மேந்திரியம் ஐம்பூதம், 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம். அதெல்லாம் இங்கு உயிரே பிரகிருதி மான அகங்கார மனங்களே. மனசு, அகங்காரம், அதுக்கு அப்படின்னு மேல் தத்துவங்கள். அப்போ அகங்காரத்துலேருந்து உண்டானது இந்திரியங்கள். அந்த அகங்காரமானது மான்னு சொல்லக்கூடிய மகத்திலேருந்து உண்டாச்சு. அப்போ கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள், இந்திரியங்களுக்கு உற்பத்தியாக இருக்கிறது அகங்காரம், அகங்காரம் உண்டானது மகத்து. இதெல்லாம் ஆழ்வார் சாதிச்சிருக்கார். அந்த ரீதியாக நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு காமிக்கிறார். இவற்றில் குணசாமியத்தை உடைய மூல பிரகிருதியில் ஒரு பிரதேசத்தில் பகவத் சாமியத்தாலே சங்கல்பத்தால் நிகித காலமான குணவைஷமியம் அடிக சாத்விக ராஜச தாமசங்களன்னு உடைத்ததான மகான் பிறக்கும். இப்போ இதில் முதல்ல பிரகிருதி மகத்து அகங்காரம். இந்த மகத்துலேருந்து இந்த மகத்தானது பிரகிருத்தியில் சாமியாவஸ்தையாக இருக்கிறதுக்கு பிரளயம்னு பேர். சத்துவம் ரஜசு தமசு 3 சாமியமாக இருக்கிறச்ச அதுக்கு என்னென்னு பேர், பிரளயாவஸ்தைன்னு பேர். பிரளயாவஸ்தையில் ஒரு பெருமானுடைய சங்கல்ப விசேஷத்தினால ஒரு வைஷமியம் தோன்றது. அப்போ சிருஷ்டி உண்டாருது. அப்போ சிருஷ்டியில் உண்டாருது மகத்து உண்டாருது. அதுதான் மகான் பிறக்கும்னு சாதிச்சார். அந்த மகத்துலேருந்து உண்டாருது அகங்காரம். அந்த அகங்காரத்தை ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம், சாத்விக அகங்காரம் 3 விதமான அகங்காரம் உண்டு. அதில் சாத்விக அகங்காரத்துலேருந்து 11 இந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள், மனசுங்கிறதான ஒரு இந்திரியம். ராஜச தாமச அகங்காரங்களாலே 5 தன்மாத்திரைகள் 5 பூதங்கள் உண்டாருதுன்னு சொன்னார். இதில் 5 பூதங்கள் கடைசியாக சொன்ன பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாசம்ங்கிற 5 பூதம் எப்படி இருக்குன்னார். சாஸ்திரங்களில் திருவத்குர்பத உபதேசாத்து இருக்கு. அப்போ பெருமாள் திருவத்கரணம் பஞ்சீகரணம்னு 2 காரியத்தை பண்ணுறார். அந்த பஞ்சீகரணம்னா என்னென்னா எல்லா பூதங்களுக்குள்ளேயும் எல்லா பூதமும் கலந்துருக்கும். அப்போ அந்த இந்த பூதங்களுக்குள்ள எல்லா தன்மாத்திரைகள் இருக்கும். என்னென்ன சப்த ரச ஸ்பர்ஷ ரூப ரச கந்த அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்கள் பிருத்திவிங்கிற பூதத்தில் 5 தன்மாத்திரைகள் கலந்துருக்கும். ஜலத்தில் 4, தேஜஸில் 3, வாயுவில் 2, ஆகாசத்தில் 1. ஆழ்வார் சாதிச்சிருக்கார். பூநிலாய 5மாய் புனர்க்க நின்ன 4மாய் தீநிலாய 3மாய் சிறந்த கால் 2மாய் நீநிலாய 1மாகி வேறு வேறு தன்மையாய் நீநிலாய வண்ணன் என்ன யான் நினைக்க வல்லரே. திருமணிஷபிரான் திருச்சந்த விருத்தத்தில் சாதிக்கிறார். அதில் பூநிலாய 5மாய், பூமியில் 5 தன்மாத்திரைகளுக்கு என்னென்ன சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம்னு 5 தன்மாத்திரைகளோடு கூடினதாக பூமி இருக்குது. அதுக்கு மேலே தேஜஸ், பூமிக்கு மேலே ஜலம். பூநிலாய 5மாய் புனர்கண்ணின் 4மாய். தேஜஸ் ஜலத்தில் இருக்கிறது 4. என்னென்ன சப்த ஸ்பர்ஷ ரூப ரசம்னு 4. அதுக்கு மேலே தீநிலாய 1மாய். அக்னியில் இருக்கிறது 3. என்னென்ன சப்த ஸ்பர்ஷ ரூபம். சிறந்த கால் 2மாய். கால்னா காற்றுக்கு கால்னு பேர். காற்று ஆகாசத்தில் காற்றுல இருக்கிறது 2 குணம், சப்த ஸ்பர்ஷம். மீனிலாய 1மாகி. மீன் அப்படிங்கிறது ஆகாசத்துக்கு பேர். அதில் 1 சப்தங்கிற குணம். அதனால் இப்படி 1மாகி வேறு வேறு தன்மையாய் நீநிலாய வண்ணன் என்ன யார் நினைக்க வல்லரே அப்படின்னார்.
இது அதுதான் தேசியன் சாயகச்சை பூதங்கள் ஐந்திலும் குணங்கள் ஐந்தும் நிற்கும் அடைவை பூனிலாய வைந்துமா என்கிற பாட்டின்படியே அனுசந்திப்பது அப்படின்னு சாதிச்சார். இப்படி மகத்து தமதுலேருந்து உண்டாகிறது பலபடியாக உண்டாகி க்ஷேத்திரஜருக்கு இதுக்கு மாய மயக்குகளால் இன்புறும் விளையாட்டுடையானுக்கு இச்சானுவர்த்தியானது காலம் அப்படின்னு மேலே கால தத்துவத்தை சாதித்தார். இது எப்படி இருக்குது அப்படின்னார், இது திரிகுண திரவியமாகிற பெருங்கடலில் அலைகளும் முறைகளும் குமிழிகளும் போல ஆவது அழிவதாய் வருகிற பிரவாகம் அனாதியான விச்சேதம் மற்ற மரப்போருகைக்கு அடி பல பல மாய மயக்குகளால் இன்புறும் விளையாட்டுடையானுக்கு இன்புறும் இவ்விளையாட்டுடையானை பற்றி ஏதும் அல்லல் இலனே அப்படின்னு நம்மாழ்வார் சாதித்தார். அத்தை எடுத்து காமிக்கிறார். இப்படி சர்வேஸ்வரனுக்கு இந்த அந்த இது எப்படி இருக்கு, இச்சானவர்த்தியானது காலம். இந்த லோக சிருஷ்டி சம்ஹாரம் சிதியெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த வியாபாரத்துக்கு அனுகுணமாக இருக்கிறது இந்த காலங்கிறதான தத்துவம். இந்த கால தத்துவத்தை அடுத்தது சொல்கிறேன். இந்த கால தத்துவம் ஈஸ்வரனுக்கு இந்த லீலையை அனுபவிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னார். இந்த காலத்தினால தான் இந்த லோகத்தில் காரியங்கள்லாம் ஆறுது. இது கணம் ஆரம்பித்து கலான்கிற ஆரம்பித்து பரார்த்த கால பர்யந்தமாக இது எத்தனையோ காலம் அனந்தமாக காலம் உண்டாருது அப்படின்னு கால சப்தத்தை சொன்னார். அந்த கால தத்துவம் ராஜ்யம் பண்ணாத ஒரு இடம் இருக்கான்னு கேட்டால் அங்கே அதுக்கு சுத்த சத்துவம்னு பேர். சுத்த சத்துவத்தில் கால தத்துவம் உண்டேயாகிலும் அங்குள்ள காரியங்களுடைய உற்பத்தியாதிகளுக்கு இங்கு அடைத்த கால விசேஷம் நியாமகமன். மோட்சத்தில் காலம் உண்டு, ஏன்னா சதா பஷ்யந்தி சூரையாகான்னு வேதம் சொல்லியிருக்கு. அதனால் சதா இத்தியாதி சப்தங்களுக்கெல்லாம் காலவாச்சக சப்தங்கள் இருக்கிறதுனால காலம் உண்டு தான், ஆனால் காலகிருதமான காரியம் இல்லைன்னு அர்த்தம். இப்படி காமிச்சார். அதனால அதுக்கு வைகுண்டத்துக்கு என்னன்னு பேருனார். இதன்படியை பார்த்தால் பரமயோகி வாங் மனச அபரிச்சேத்திய ஸ்வரூப ஸ்வபாவமாய் சேனுயர் வானம் என்னும் தெளிவிசும்பு என்னும் பொன்னுலகு என்னும் கலங்கா பெருநகரம் என்னும் மாக வைகுந்தம் என்னும் சொல்லுகிறபடியே சொல்லப்பட்ட வேறுபாடை உடைத்ததாய் பிரம்மாதி பதங்களும் நரக துல்லியமாய் தோத்தும்படி அபரிமித ஆச்சரியங்களான போக்கிய போகோபகரண போகஸ்தானங்களை உடையதாய் சர்வேஸ்வரனுக்கும் நித்தியருக்கும் முக்தருக்கும் விக்கிரகாதி ரூபேன விசித்திர பிரவாகமாய் இருக்கும். இந்த சுத்த சத்துவம் எப்படி இருக்குதுன்னு வர்ணிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக அதுக்கு என்னென்ன பேர் அப்படிங்கிறது ஆழ்வார் என்ன சாதிச்சிருக்காருங்கிறார். தெளிவிசும்பு கடிதோடு தீவிளைத்து மின்னுலகம் உழு முகில்கால் திருமூழி களத்துறையும் ஒன்றுடற்கு தெளிவிசும்பு திருநாடா தீவினையேன் மனத்துறையும் துணிவார்கட் குழலார்க்கு எந்துரைத்தல் செப்புமினே திருவாய்மொழியில் 9ஆம் பத்தில் வந்திருக்கு. அதில் ஒளிமிகில்கால் திருமூழி களத்துறையும் ஒன்றுடற்கு தெளிவிசும்பு திருநாடா தெளிவிசும்பு அப்படின்னு சுத்த சத்துவமயமான ஆகாசத்தை தனக்கு பரமாகாசத்தை தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கான்னு ஆழ்வார் சாதித்தார். இதே ஆரம்பத்தில் பொன்னுள ஆளீரோ புவனி முழுதாளீரோ நன்னள புள்ளினங்கால் வினையாட்டியே நான் இறந்தேன் அங்கிறதுல பொன்னுலகுங்கிற சாதித்தார். அதுக்கு மேலே கலங்கா பெருநகரம் மாக வைகுந்தம் காமிச்சார். 3ஆம் திருவந்ததில் அவனே அறுவரை அகலா நிறைகள் காத்தான் அவனே அவனி மருதம் சாய்த்தான் அவனே கலங்கா பெருநகரம் காட்டுவான் கண்ணார் இலங்கா புறமெரித்தான் இது அவனே கலங்கா பெருநகரம் காட்டுவான் கண்டீர்னு சாய்ச்சி. இதில் 3ஆம் திருவந்தாதியில் கலங்கா பெருநகரம் காட்டுவான் கண்டீர்னு ஆழ்வார் 3ஆம் திருவ பேயாழ்வார் சாதிச்சிருக்க. அதுக்கு மேலே மாக வைகுந்தம் ஆகம் சேர் நரசிங்கமதாகி ஓர் ஆகம் வள்ளுகிறாள் பிளந்தானுரை மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகமென்னும் இராப்பகல் எண்ணியே அப்படின்னு மாக வைகுந்தம்ங்கிற சப்தத்தை ஆழ்வார் காமிச்சிருக்க. அப்படிப்பட்டதான இந்த வைகுண்டம் இருக்க இது எப்படி இருக்குன்னா பிரம்மாதி பதங்களெல்லாம் நரக துல்லியமாய் தோத்தும்படி பிரம்மலோகங்கள்லாம் நரகமாக தோத்தும்படியான ஆச்சரியமான ஒரு இதை உடையதாக இந்த போகத்தை உடையதாக இருக்காம் இந்த வைகுண்டம். இப்படிப்பட்டதான தத்துவங்கள் ஓரோரு ஆகாரங்களால் இப்படி இந்த தத்துவம் இது சுத்த சத்துவங்கிறதான தத்துவம். இப்போ சேதன தத்துவம் அச்சேதன தத்துவம்
இந்த இந்த தத்துவங்களை பிரித்தோம்னா பரதத்துவம் அவர தத்துவம்னு பேர். இந்த பராவர தத்துவங்களுக்குள்ளே, பரதத்துவங்கிறது ஸ்ரீமானான நாராயணன் பரதத்துவம், நாராயணன் தவிர்த்து மிச்ச தத்துவங்களுக்கெல்லாம் அவர தத்துவம்னு பேர். இந்த அவர தத்துவங்கள் ரெண்டு, ஒன்று சேதன தத்துவம், இன்னொன்று அச்சேதன தத்துவம். இந்த சேதன தத்துவம் தான் பத்த முக்த நித்தியம்னு மூணாக பிரிச்சிருக்கு. அச்சேதன தத்துவம் காலம் சத்தம், காலம் சுத்த சத்தம் பிரகிருத்தின்னு மூணாக பிரிச்சிருக்கு. தர்மபூத ஞானம் அதுக்குள்ளே அந்தர்பூதமாகுது. இப்படி பராவர தத்துவங்கள் இரண்டுக்கும் ஓரோரு ஆகாரங்களே சாதர்மியம் உண்டேயாகிலும் விசேஷ ஆகாரத்தால் வேறுபட்டு சேஷசேஷி பாவ, நியந்திர நியாமிய பாவ, வியாபிய வியாபக பாவ, ஆதார ஆதேய பாவாதிகளாலே இவை ஒட்டிருக்கும் நிலையை பிரணவத்திலும் சத்திய சப்தத்திலும் புருஷ சப்தத்திலும் நாராயண சப்தத்திலும் புருஷோத்தம சப்தத்திலும் கறந்த பாலுள் நெய்யே போல் அடியேன் உள்ளான் இத்தியாதிகளாலே மூனில் உயிரில் உணர்வில் நின்ன உன்னை உலகு நின்னோட உன்னி இருக்கவே நிற்றி இத்தியாதிகளும் கலங்க சுருங்க அனுசந்திக்க பிராப்தம். இதை எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத சாதிச்சார். என்ன அப்படின்னார், இந்த பெருமாள் எப்படிலாம் இருக்கான் அப்படிங்கிறது, இந்த பரதத்துவமானது சர்வசேஷிய பரதத்துவத்துக்கும் அவர தத்துவத்துக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சாதிச்சார். இந்த பரதத்துவம் பராவர தத்துவங்கள் இரண்டுக்கும் ஓரோரு ஆகாரங்களே சாதர்மியம் உண்டு. பரதத்துவம் ஈஸ்வரன், ஈஸ்வரனுக்கும் சேதனனுக்கும் சேதனத்துவேன ஆகார சாமியம் உண்டு. ஈஸ்வரனுக்கும் அச்சேதனத்துக்கும் விபுத்துவேன ஆகார சாமியம் உண்டு. அதனால் ஓரோரு ஆகார சாமியம் சாதர்மியம் உண்டேயாகிலும் விசேஷ ஆகாரங்களாலே வேறுபட்டு, விசேஷ ஆகாரங்கள் என்ன, ஈஸ்வரன் சேதனமாயும் விபுவாயும் இருக்கான், அதனால சேதன விலக்ஷணன், விபுவா இருக்கிறதுனால சேதன விலக்ஷணன். இவன் சேதனனாக இருக்கிறதுனால அச்சேதன விலக்ஷணன், அதனால வேறுபட்டு. அப்போ இதுக்கும் ஈஸ்வரனுக்கும் இந்த சேதனா சேதனங்களுக்கும் எப்படி சம்பந்தம்னா சேஷசேஷி பாவ சம்பந்தம், நியந்திர நியாமிய பாவ சம்பந்தம், வியாபிய வியாபக பாவ சம்பந்தம், ஆதார ஆதேய பாவ சம்பந்தாதிகளால் ஒன்றை நிற்கும். இந்த ஆதாரம் ஒன்று ஆதாரம், இன்னொன்று ஆதேயம், ஒன்று சரீரம், இன்னொன்று ஆத்மா, ஒன்று வியாபியம், இன்னொன்று வியாபகம். அதனால ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். அதுதான் ஆழ்வார் சாதிக்கரிசி எப்படி சொன்னார். இதெல்லாம் எங்கே தெரியுதுன்னா பிரணவத்தில் தெரிகிறது, சத்திய சப்தத்தில் தெரிகிறது, புருஷ சப்தத்தில் தெரிகிறது, நாராயண சப்தத்தில் தெரிகிறது, புருஷோத்தம சப்தத்தில் தெரிகிறது. இத்தனையும் சொல்லி தான் இது ஆழ்வார் சொல்கிறச்சே கறந்த பாலுள் நெய்யே போல். பாலில் நெய் எப்படி இருக்கு, அதோட அபின்னமாக இருக்குது. ஆனால் பால் வேறு நெய் வேறையோ இல்லையோ, இருந்தால் கூட எப்படி நெய்யானது பாலுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே அந்தர்பூதமாக இருக்கோ, அது மாதிரி இந்த சேதனங்களாகிற பாலுக்குள்ளே இந்த நெய்யுங்கிற பரமாத்மா இருக்கான். கறந்த பாலுள் நெய்யே போல் இவற்றுள் எங்கும் பிறந்த மாயா பாரதம் புருதமாயா நீகின்னே சிறந்த கால் தீ நீர்வான் மண் பிறவு மாயப் பெருமானே. கறந்த பாலுள் நெய்யே போல் இவற்றுள் எங்கும் கண்டுகள் இறந்த நின்ன பெருமாயா உன்னை எங்கே காண்கேனே அப்படின்னார் ஆழ்வார். அதுக்கு மேலே அடியேன் உள்ளான், அது திருவாய்மொழியில் 8ஆம் பத்தில் அடியேன் உள்ளான் உடனுள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் படிய இதுவன் உரைக்கலாம் படியன் நல்லன் பரம்பரன் அப்படின்னு சாச்சார். அடியேன் உள்ளான் உடலுள்ளான், அடியேன்கிறது சேதனனை, உடல்ங்கிறது அச்சேதனம். இப்போ சேதனா சேதனங்களுக்குள்ளே இவன் இருக்கான். அடியேன் உள்ளான் உடலுள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான்னு சர்வவியாபித்துவத்தை பேசினார். எப்படி ஊனில் உயிரில் உணர்வனில் நின்ற உன்னை உணர்ந்தேனே, யானும் தானாய் ஒழிந்தானை யாதும் யாருக்கும் முன்னோனை தானும் சிவனும் பெருடுமாகி பனைத்த சனிமுதலை தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்திப்ப என் ஊனில் உயிரில் உணர்வனில் நின்ற ஒன்றை அப்படின்னு ஆழ்வார். ஊன் அப்படின்னா மாம்சம், உணர்வுங்கிறது ஞானம் அறிவு, உணர்வில் ஊனில் உயிரில் உயிர்ங்கிறது ஆத்மா. அப்போ எல்லாத்துக்கும் ஆத்மா என்னுடைய சரீரத்தில் இருந்தால், என்னுடைய தர்மபூத ஞானத்தில் இருந்தால், என்னுடைய ஆத்மாவில் இருந்தான்னு சாதிச்சு நின்ற ஒன்னை உணர்ந்தேனே. அதுக்கு மேலே உலகு நின்னோடு ஒன்னி நிற்கவே நிற்றி திருச்செந்தபுரத்தில் உலகு தன்னை நீ படத்தி உள்ளொடுக்கி வைத்தி மீண்டு உலகு தன்னை பிறத்தியோரிடத்தை எல்லை எல்லால் உலகு நின்னோடு ஒற்றி நிற்க வேறு நெற்றியாதலால் உலகில் நின்னை உள்ள சூழல் யாவர் உள்ளர் வல்லரே. அப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா, உலகு நின்னோடு ஒன்று நிற்க, பிரளய காலத்தில் லோகம் ஒன்னிடத்தில் ஒட்டும்படியாக
வேறு நிற்றி ஆதலால் நீ அவளை காட்டில் விலட்சணமாக நிற்கிறாய் அப்படின்னு சர்வேஸ்வர தத்துவம் ஈஸ்வர தத்துவத்துக்கும் பரதத்துவ அபரதத்துவங்களுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குங்கிறத ஆழ்வார்கள்லாம் சாதிச்சிருக்கார். அந்த ரீதியாக நாம் அனுபவிக்கிறோம்னு இதில் காமிச்சு இத்தத்துவ விவேகத்துக்கு பிரயோஜனம், இப்படி தத்துவ மாத்திரைக்கு அதிகரிக்கிறதுக்கு பிரயோஜனம் தன் விசேஷணங்களை அறியாமையாலே வருகிற பிரகிருதி ஆத்ம பிரமமும் தன் விசேஷத்தை அறியாமையாலே வருகிற சுதந்தாத்ம பிரமமும் கழித்து தான் ஸ்வரூபத்திற்கு தியாஜ்ய உபாதேயமான புருஷார்த்தங்களை தெரிந்து விபரீத அபிசந்தி நிவൃத்தியையும் பிராப்பிய ருச்சியும் பிறந்து பிராபக சாபேட்சனாகை. அப்போ இதில் இந்த சுதந்திராத்மா நிரீஷாத்மா தேகாத்ம பிரமங்கள்லாம் போக்கி எம்பெருமானுக்கே உமக்கே நாமாட்செய்வோம் மற்ற நங்காமங்கள் மாத்துன்னு பிரார்த்திக்கிறது தான் இந்த தத்துவ மாத்திரையோட தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயோஜனம்னு சாதிச்சார். திருநாரணன் என்னும் தெய்வம் சித்தும் அசித்தும் என்ன ஒரு நான் பெருநான் வரை மூடி பேசிய தத்துவம் முன்னிவை கேட்டு ஒரு நாள் உணர்ந்தவர் உய்யும் வகையன்னை உன்னுகவார் இருநாள் எழுத்தில் இதயங்களோதிய எங்குணரே. எங்கள் ஆச்சாரியால் எப்படிப்பட்டவளன்னார், இருநாள் எழுத்து திருவஷ்டாட்சரம், இருநாள் எழுத்து 2x4 8 எழுத்துக்களுடைய ஹிருதயம், அஷ்டாட்சரத்தினுடைய ஹிருதயத்தை 8 குணங்களுடைய ஆச்சாரியால் எழுதினாலாம். 8 குணங்கள் என்னென்ன அப்படின்னார். அப்போ அவளுக்கு கருணை, பொறுமை, அது மாதிரி பொறாமையின்மை, சித்தம் சத் சம்பிரதாய டம்பா சூயாதி முக்தம்லாம் சாய்ச்சாரோ இல்லையா, அது சுத்தமாக இருக்கிறது, அப்புறம் எதை கண்டும் வருந்தாமல் இருக்கிறது, எல்லாருக்கும் ஹிதத்தையே நினைக்கிறது, பேராசை இல்லாமல் இருக்கிறது, ஆசை இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் 8 குணங்கள். இந்த 8 குணங்கள் ஆச்சாரியாளுக்கு இருக்குது. இந்த ஆச்சாரியால் என்ன பண்ணால் எங்களுக்கு இந்த அஷ்டாட்சரத்தினுடைய அர்த்தத்தை எப்படி காமிச்சான்னார். திருநாரணன் என்னும் தெய்வமும் சித்தும் அசித்தும் என்று. திருநாரணன் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன், பிராட்டி விசிஷ்டனான ஸ்ரீமன் நாராயணன், அவன்தான் பரதத்துவம். அவரதத்துவம் இது சித்தும் அசித்தும் என்று பெரு நான்மறை மூடி பேசிய தத்துவம் 3 கேட்டு, இப்படி வேதாந்தங்கள்லாம் பேசின அந்த தத்துவங்கள்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு நாள் உணர்ந்தவர் உய்யும் வகையன்னி ஒன்றுகவார். இப்படி சர்வருக்கும் அதிகரிக்கலாம்படியாக ஆச்சாரியால் இருநாள் எழுத்தில் இதயங்களோதிய என்குணர். எங்கள் ஆச்சாரியால் இப்படி எழுதி வச்சார்னார். காரணமாய் உயிராகி அனைத்தும் உயிராகி அனைத்தும் காக்கும் கருணமுகில் கமலையுடன் இலங்குமாறும் நாரணனார் வடிவான உயிர்க்கெல்லாம் நாமென்று நல்லடிமை கேட்குமாறும் தாரணீர் முதலான மாயை காலம் தனிவான் என்றவை உருவந்தான தன்மைதானும் கூறினிசீர் மதியுடைய குருக்கள் காட்ட குறிப்புடம் நான் கண்ட வகை கூறினோமே. தேசியன் ஆசிரியர் சொல்றார், காரணமாய் உயிராகி அனைத்தும் காக்கும் கருணமுகில் கமலையுடன் இலங்குமாறும் நாரணனார் வடிவான உயிர்க்கெல்லாம். இது வரலும் பரதத்துவத்தில் ஸ்ரீமன் நாராயணனுங்கிற தத்துவம் எப்படி இருக்கார்னார். காரணமாய் சர்வ காரணமாய் உயிராகி ஆத்மாவாய் அனைத்தும் காக்கும் சர்வரக்ஷகனாய் கருணமுகில் கமலையுடன் பிராட்டி விசிஷ்டனா பெருமாள் இருக்கார்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்படி தன்னுடைய வடிவான தன்னுடைய ஆத்மாவான இந்த ஆத்மா உயிருக்கெல்லாம், யார் இந்த ஜீவனுக்கு அவரதத்துவங்களுக்கு நாமென்று நல்லடிமை கேட்குமாறும், நாம் அவனுக்கு இந்த ஆத்ம தத்துவம் அவனுக்கு சேஷபூதங்களாக இருக்கிறபடியையும் தாரணீர் முதலாக மாயை காலம், மாயாங்கிற சப்தம் பிரகிருதியை சொல்லும். மாயாந்து பிரகிருதிம் வித்யாத் மாயினந்து மகேஸ்வரங்கிறது உபநிஷத்து. ஆனால் தாரணீர் முதலான மாயை காலம், தாரணி அப்படின்னா இந்த லோகம், பிருத்திவி முதலியதான மாயை, அப்புறம் காலங்கிற தத்துவம், தனிவான்கிறதான சுத்த சத்துவம். அப்போ பிரகிருதி காலம் சுத்த சத்துவம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் கூரணிசீர் மதியுடைய குருக்கள் காட்ட, நல்ல கூர்மையான புத்தியுடைய எங்கள் ஆச்சாரியால் காட்ட குறிப்புடன் நாம் கண்ட வகை கூறினோமே. அவளுடைய அனுகிரகத்தினால நாங்கள் அவளிடத்திலிருந்து அதிகரித்த விஷயத்தை இந்த ரகசிய மாத்திருக்கைங்கிற கிரந்தத்தில் சொன்னேன்னு சாதிச்சார். स्तनन्दयैरपि सहसैव सुग्रह समुत्थिता निधिरिव वेङ्कटेशात् परावरस्थितिमिह तत्त्वमातृका करोत्यसौ करतलमुक्तिकोपमाम्. இந்த தத்துவ மாத்திருக்கை உள்ளங்கை நெல்லிக்கனி போல
எல்லாருக்கும் சுலபமாக அறியும்படியாக பண்ணியிருக்கேன்னு சாதிச்சார். இது யாருக்குன்னா ஸ்தனந்தையரபி, அம்மாட்ட பால் சாப்பிடக்கூடிய குழந்தை கூட இந்த அர்த்தங்களை புரிஞ்சுக்குமா. அந்த அர்த்தங்களை கேட்ட மாத்திரத்திலேயே சகசைவ சுக்ரஹா, கேட்ட மாத்திரத்திலேயே புரிஞ்சுக்க சுலபமாய் சமுத்திதா நிதிரிவ வெங்கடேஸ்வரர், இந்த சமுத்திரம் வேதாந்தங்கிற சமுத்திரத்தில் பெரிய நிதியை காட்டுமா போல நான் உள்ளேருந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். பராவர ஸ்திதிமிக தத்துவ மாத்திருக்கா, பரதத்துவம் அவர தத்துவம் முதலியவற்றை காட்டக்கூடியதான இந்த தத்துவ மாத்திருக்கையை கரோத்தி அசோ கரதல மௌக்திகோபமாம், இந்த கரதல மௌக்திகமாக கையில் உள்ளங்கையில் வைத்த ஒரு முத்து போல உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கேன்னு சாதிச்சார். அதுக்கு மேலே அக்ஷய சாந்தி மகரந்த பிரசக்தான் ரசப்பிரசக்தான் அபியர்த்ததே முரபிதங்கிரி சரோஜ பிருங்கான் காமம் பிரசீத யதாஹமனன்யபாவஹ கர்ணாமிருதானி பவதா மாதரேயம். அழகாக சொன்னார். அக்ஷய சாந்தி மகரந்த ரசப்பிரசக்தான், இந்த எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு அக்ஷய சாந்தி, எல்லையற்றதான குறைவற்றதான சாந்தி ஆகிற மோட்சமாகிற மகரந்த ரசப்பிரசக்தான், தேன் நிறைஞ்சிருக்கு. தவாமிருதஸ்யந்தி நிபாத பங்கஜே அப்படின்னு ஆளவந்த ஸ்தோத்திரத்தை இங்கே காமிக்கிறார். அபியர்த்தையே, அதை பிரார்த்திக்கிறேன். இது முரபித் அங்கிரி சரோஜ பிருங்கான், முரபித் அங்கிரி பெருமானுடைய முரண்கிற அசுரனை கொண்ட எம்பெருமானுடைய அங்கிரி சரோஜ பிருங்கான், திருவடி தாமரைகளாகிற திருவடி தாமரைகளில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய வண்டு கூட்டங்கள் போல இருக்கக்கூடிய எங்கள் ஆச்சாரியாலை அபியர்த்தையே பிரார்த்திக்கிறேன். அவளை என்ன பண்ணணும்? காமம் பிரசீதத, எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். எப்படி? யதா அகம் அனன்ய பாவகா, நான் அவரிடத்துல புகழணும் அனன்ய பாவத்தோட கர்ணாமிருதானே பவதாம் ஆதரேயம், உங்களுக்கு இது ஆதரவுமாறு அமுதூட்டும் விஷயங்களை இது எல்லாரும் கேட்கணும்னு ஆதரவோடு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி ரகசியத்தை முடிக்கிறார். இது கவிதார்க்கிக சிம்மஸ்ய சர்வதந்திர சுதந்திரஸ்ய ஸ்ரீமத் வேங்கடநாதஸ்ய வேதாந்தாச்சாரிய தத்துவ மாத்திரக்கா சம்பூர்ணா. அடுத்தது ரகசிய மாத்திரக்கைங்கிற ரகசியம், அதை அடுத்த வாரம் அனுபவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.